மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விபி ராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த சேனலோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தம்ப்நெயில் என்ன அப்படின்னா, பணத்தை திருப்பி கொடுக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, எம்டி சத்யானந்தன் சொல்கிற மாதிரி அந்த தம்ப்நெயிலில் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இது 2 நிமிஷம் வீடியோ தான். இது பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் அப்படின்னா, எம்டி வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் கூடயே இருக்கிற இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி நேற்று உங்களுக்கு பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் வெளியே இருக்கிறதுக்கு உள்ளேயே இருக்கலாம், அவங்கெல்லாம் பண பேய்கள், பணத்தாசை பிடிச்சவங்க, உள்ளே நான் எப்படி என்ன சாப்பிட்டேன் நல்லா இருக்கிறேன்னா இது கூட அவங்க கேட்க மாட்டேங்கிற, ஒரே பணம் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதாகவும் இந்த வீடியோவில் போட்டிருக்க. அதை பார்த்துக்கோங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணிடலாம். உண்மையை உள்ளபடி சொன்ன உங்களுக்கு நன்றி. ஓகேவா? எல்லாரும் பார்க்க பிடிச்சவங்க தான், அதை சொல்லியிருக்கீங்க கரெக்டாக. எல்லாரும் சொல்லல, சில குறிப்பிட்ட இந்த மை வீட்டில் சேர்ந்த சில குறிப்பிட்ட வேற சொல்கிறாங்க. நன்றி சார், கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு பேசுங்கள். மக்கள் கஷ்டப்படுவது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு, அடுத்தவர்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்து சந்தோஷப்படாதீர்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துடலாம். இவன் ஒரு வியூஸ் பிச்சைக்காரன். ஓகேவா? இந்த விபி ராக்கர்ஸை சொல்கிறாங்க, ஏய் லூஸ், ஹி சப்போர்ட்டிங் ஆல் ஹூ ஆர் லாஸ்ட் தி மணி. ஓகேவா? அதாவது இந்த விபி ராக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை இழந்திருக்காங்கல்ல, அவருக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாராம். என்னடா ஆதாரம்? நீ சொல்கிறது சரிதான், இவங்க நல்லவங்க, ஏன் அவங்கன்னு யூடியூப் கமெண்ட் பிளாக் பண்ண, அதாவது கமெண்ட் பண்ண அதை பிளாக் பண்ணுறாராம். பைத்தியம் எல்லாம் இவன் லூசு, ஏண்டா இப்படி பேசினா உனக்கு என்னடா லாபம்? நியூஸ் பிச்சை எடுத்து சாப்பிட்றான். சட்டை கலர் பாரு, திருவிழாவில் பலூன் விற்கிற ஆள் மாதிரி, பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற. அதாவது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்கலாம் அந்த மை வி3 கமெண்ட்ஸுக்கு ஆதரவாக இருக்கவங்க. இவர் வந்து அந்த மை வி3 ஆதரவாக இருக்கிறவங்கள எதாக இருக்கிறவர், மை வி3 டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு ஆதரவாக இருக்கிறவர். ஓகேவா? நாங்கள் சொல்வது 100% உண்மை. யார்ரா நீ? உங்ககிட்ட யார்ரா சொன்னது? டேஸ், டேய் நீ சொல்றது தெரியுதுடா, சொல்கிறானு பொய் சொல்கிறேன்னு. ஓகேவா? நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்கட்டு. ப்ரூஃப், அதாவது ஆதாரம் கொடுங்க. எலே நீங்கள் போயிட்டு கேட்டு வந்தீங்களோ? ஏண்டா சும்மா திட்ட வைக்கிற? உன்னையா உங்கள் அம்மா டேஸ் கேட்டு கண்டுபிடிச்சி சொல்லு. நீ எல்லாம் வேற தொழில் பாரு, வேற தொழில் பிச்சை தான் எடுக்கணும். பஸ் ஸ்டாண்ட் சூப்பர், என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. உண்மையை ஒத்துக்கணும். பெய், அதாவது பொய்க்கு பெய்ன்னு இருக்கிறார். நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தாயா? நீ பக்கத்தில் இருந்து பார்த்தாயா? இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீர்களா அப்படின்னு போனோம். ஒருமையாளி இருக்காரு. எப்படி நீ வீடியோ போடுறதுக்கு பதிலாக இப்படி நீ வீடியோ போடுறதுக்கு பதிலாக உன் டேஸை வச்சு வீடியோ எடுத்து போடு, நல்ல வியூஸ் வரும். ட்ரூ, நெக்ஸ்ட் டைம் எம்டி சார் பார்க்க போகிறேன், அப்போ உன் டேஸையும் கூட்டிகிட்டு போ. ஓகேவா? நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. நான் எம்டி சார்கிட்ட நியூஸ் கலெக்ட் பண்ணுற பற்றி சொன்னேன். அதாவது எம்டி சார்கிட்ட நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சேனலோட டேஸை கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. ஓகேவா? தரமான செருப்பு அடி ப்ரோ. கள்ளக்குறிச்சி துரைமுருகன் கிட்ட அடி வாங்கிய ஒரே யூடியூபர் இவன் தான். ஃப்ராட்.
நியூஸ் பிச்சை எடுக்க வந்துட்டான். எஸ் ட்ரூ. அடிமை. அவர் அப்படி சொன்னார், நீ அதை பார்த்த. போடா இவனே, எங்கள் எம்டி சார் பற்றி எங்களுக்கு தெரியும், நீ கூட்டிகிட்டு போ. உண்மை பணம் போட்ட போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். தலை நீதான்யா பச்சையாக உண்மையை சொல்லிட்ட. உன்ன மாதிரி நல்ல ஃபேக். இது வந்து பொய்ன்னு சொல்கிறாரு. 10,00,000% ட்ரூ. உங்ககிட்ட மட்டும் எம்டி சார் சொன்னாரா? போய் உங்கள் வேலையை பாருங்கள். இவ்வளவு தூரம் பேசுகிற வரையும் போலீஸ் சும்மா இருந்தாங்களா? உங்கள் வேலையை என்னமோ உங்கள் வேலையை பாரியா. போடா, நீ ஒரு ஃப்ராட். மை எம்டி இஸ் கிரேட். மை எம்டி தான் கிரேட் மேன். மை காட். புரியுதா? அவரோட கடவுளாம் எம்டி. படிடா ஃப்ராடு. ஸ்பெல்லிங் கூட கரெக்டுன்னு சொல்ல தெரில, வந்துட்டான் எம்டிக்கு. He will not speak like this. Don't say lie. 10 படா தோஸ்த் வண்டி வாங்கி பாடி கட்டி அண்ணா, ஸ்ரீமதி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி ஏன் வரவில்லை? ஆமாம், இவன் டேஷ் கிட்ட தான் அவர் சொன்னார். இதை அவன் சொன்னானா? ஓ, கனெக்ஷன் அப்படி போகுதா? இவன் ஷர்ட் கலர் பார்த்தாலே தெரியுது இவன் டேஷ் வேலை தான் பார்க்குறான்னு. 100% உண்மை. நீ போய் டேஷ் பிடிச்சியா? இல்லை உன் குடும்பத்தில் யாரும் டேஷ் பிடிச்சாங்களா? இல்லை சொந்தம் ஜெயிலில் இருக்காங்களா? அதான் நீ சொல்லிவிட்டாயே உன் குடும்பத்தில் டேஷ் பிடித்தாய் என்று. உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? வேற வேலை இல்லையா? இப்படி பேச சொல்லி உனக்கு யாருடா சொன்னா நாயே? போடா மைவித்ரி. போடா டுபாக்கூர். 1 கோடி ஆமாப்பூ. நீ இந்த மாதிரி கதை கட்டு. அப்படியே அந்த அவர் கூட இருந்த நல்லவர் யாரு? பேட் நியூஸ். அதான் நியூஸ் போட்டிருக்காரு. புறம்போ. போடா நீ போடா. டேய், பணத்துக்காக மனித டேஷ் கூட தின்பார்கள் இந்த V3 உறுப்பினர்கள். நீ போய் சாப்பிடு. நீங்கள் போய் சக்தி ஆனந்தன் கிட்ட 1 கிலோ டேஷ் வாங்கி சாப்பிடு. போடா. ட்ரூ. 10,00,000% ட்ரூ. இதுதான் உண்மை. பைத்தியம். பணம். மை V3 தற்குறிங்க. இந்த மாதிரி மை V3க்கு எதிராக இருக்கிற சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் பாதி சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதி எதிர்க்க செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குரூப்லேயே இந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணி இதை வந்து பேட் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். பட் உண்மையாக மனசாட்சிப்படியாக அந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு ஆதரவாக தான், இந்த மை V3க்கு எதிராக தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மை V3க்கு எதிராக வீடியோ போடுற சேனலுக்கு ஆதரவாக தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெரியுது, இப்போ நமக்கே தெரியுது. இந்த மாதிரி 1,29,200 ரூபா கட்டி அந்த கேப்சூல்லாம் வாங்கி எம்டி என்ன சொல்கிறாரு, நீங்கள் 1,29,200 ரூபா கட்டுனது பர்சேஸ் தான். நம்ம வாங்கியிருக்கிறோம் அந்த கேப்சூலை, இன்வெஸ்ட்லாம் சொல்லலை. ஆனால் கோர்ட்டில் இன்வெஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா விற்று கூட நீங்கள் காசு ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.